ஜெய் குருதேவ். பாரத தேசம் வந்து பூமியில் அதனோட பாத்தியதையை ஸ்வீகரணம் பண்ணுறக்கூடிய தருணம் வந்து விட்டது. தனிப்பட்ட லைஃப்பில் நம்ம எதையும் மாற்றிக்க வேண்டாம். காலத்தை நல்லா எப்படி உபயோகிக்கிறதுங்கிறத மாற்றிண்டா போகிறோம். பாத்தியதையை கண்டிப்பாக நன்னா பண்ணு. எப்படி பாத்தியதை எந்த விஷயத்துலேயும் உதறாத. அது சத்விநியோகம் பண்ணு. டயத்தை அதை புரிஞ்சுட்டு பண்ணு. ஆத்தியாத்மிகங்கிறது அது எதற்கு எவ்வளோ டைம் தரணுமோ அந்தபடி சமைக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் வீட்டில் பூஜை பண்ணுறேன், பாராயணம் பண்ணுறேன், அதனால ஹோட்டலில் சாப்பாடை வர வச்சு சாப்பிட்றேன் அப்படிங்காத. அது ஆத்தியாத்மிகத்துக்கு வழி கிடையாது. அது ஆத்தியாத்மிகத்தில் உனக்கு எந்தவித பலனையும் தராது. யார் யாருக்கு எது எது தேவையோ அதை பண்ணணும். ஹஸ்பண்டுக்கு, மாமனார் மாமியாருக்கு, குழந்தைகளுக்கு அதெல்லாம் நீ பர்ஃபெக்டாக நன்னா பண்ணணும். இதை விட சிறப்பாக பண்ண முடியாதுங்கிற மாதிரி நீ பண்ணணும். இதெல்லாம் வந்து நாம் குரு பண்ணுவா அப்படின்னாக்கா இந்த குருவும் பண்ண மாட்டா. அதை நம்பாத குரு செய்யவும் மாட்டார். அது மாதிரி யாருக்கும் செய்யலை. குரு உனக்கு வேண்டிய வேலையை செய்யாமல் குரு செய்வாங்கிற அந்த மாயையிலேருந்து வெளியில் வா. ஆசிரமத்துக்கு வர்றது எல்லாருக்கும் என்ன நினைக்கிறான், ஆசிரமத்துக்கு போனால் நமக்கு சாப்பாடு கிடச்சிரும், வந்து பாத்தியதை உதறிடலாம் அப்படின்னு. அது ரொம்ப தப்பு. நன்னா ஆலோசனை பண்ணுறோமா அந்த மாதிரி யாரும் வரமாட்டா. ரெவல்யூஷன் தாட்டு, பாத்தியதை பர்ஃபெக்டாக பண்ணு. அதாவது மகாவீர் வந்து அவன் அண்ணா கல்யாணம் ஆச்சு, மன்னி நன்னா கவனிச்சுட்டான். அவர் வந்து மகாவீர் நான் வந்து சந்நியாசம் போகிறேன் அப்படின்ட்டு சொன்னேன். மன்னி சொன்னா இல்லை போக வேண்டாம் அப்படின்னா. மகாவீர் வந்து 4-5 இயர்ஸு ரொம்ப பர்ஃபெக்டாக வீட்டில் இருந்துட்டு அவன் அண்ணாமணி எப்படிலாம் இருக்கணுமோ குடும்பத்தில் அப்படி இருந்தார். அவன் மன்னி நினச்சா இவருக்கு பாவம் சம்சாரத்தில் இருந்து பண்ணணும்னு இஷ்டம் இல்லை, ஆனால் கூட இஷ்டம் இல்லாமல் இருந்தால் கூட எந்த பர்ஃபெக்ஷனாக இவர் பண்ணுறார். அப்போ இஷ்டம் இல்லாத வேலையை இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணும்போது இஷ்டம் இருக்கிற வேலையை இவர் எவ்வளோ நன்னா பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டார். அப்போ அவள் மன்னி கூப்பிட்டு சொல்கிறா, நீ இது வாங்கிக்கோ, சந்நியாசம் வாங்கிக்கலாம் அப்படின்னு. இப்போ உனக்கு புரியுறதா ஆலோசனை விதானத்தை? தப்பாக செய்வோன்னு நம்ம நினைக்கிறோம். மகாவீர் அப்படி செய்யலை. இஷ்டமான பணி வேலை பண்ணால் எப்படி செய்வியோ அதை விட இஷ்டம் இல்லாத வேலையும் நன்னா செய்யணும். அவர் மகாவீர்னால் தான் ஜெயின் தர்மமே பிரபஞ்சத்துக்கு வந்தது. அந்த மானசீக ஸ்திதி வேணும். அந்த மானசீக ஸ்திதி உனக்கு இருக்கா? அதை புரிச்சுக்கோ. துருவன், பிராமணர் அவா லெவல்லாம் வேற. இப்போ வந்து லீவ் போட்டுட்டு சினிமா போகிற. அப்போ நீ லீவ் போட்டுட்டு இந்த மாதிரி கிளாஸுக்கு கூட நீ வரலாம். ஏன்னா இது வந்து உபயோகமாக இருக்கிறது தான். மற்றவாளை பற்றி நீ கவலைப்படாத. வந்து மற்றவாளுக்கு ப்ரமோஷன் வரல அப்படின்னு நீ என்றைக்காவது கவலைப்படுறியா? இல்லையே. உனக்கு எல்லாம் வரணும், உனக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு தானே நீ ஆசைப்படுற. நீ உன்னோட டியூட்டியை செய். மற்றவன் வந்து நன்னா நிறையா நன்னா ஒரு பொசிஷன் வந்துட்டாக்க உனக்கு பொறுக்க மாட்டேங்கிறிய. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்த குரு பரம்பரைக்கும் இப்போ இருக்கிற குரு பரம்பரைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை நீ நோட் பண்ணியா? அப்போ வந்து 1000ல் 1, 2 அந்த மாதிரி ஒரு கவுண்டில் இருந்தது. இப்போ வந்து நிறைய கவுண்டில் இருக்குது. அதாவது இப்போ கம்ப்யூட்டர் வந்துடுது. கம்ப்யூட்டர் வந்தும் கால்குலேட்டரை யூஸ் பண்ணுறாங்கிற மாதிரி தான் இருக்குது நீ நடந்துக்கிறது. இது ஒரு மூர்க்கத்துவம் தான். குருவை வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி அவரை நீ உபயோகப்படுத்திக்காத. சிவிவி, சாய்பாபா அவள்லாம் பார்த்து நீ நிறைய தெரிஞ்சுக்கோ. உபாசினி பாபா வந்து சேலஞ்சு பண்ணுறார் சாய்பாபாட்ட.
இப்போ நீ எப்படி வந்தாலும் நான் கண்டுப்பேங்கிறார். ஆனால் கருப்பு நாய் ரூபமாக வந்தார் சாய்பாபா. சமையல்காரன் வந்து சமையலோட பதார்த்தத்தெல்லாம் வாசனை பண்ணிட்டான்னு அவனை கோச்சுட்டார், வேலையை விட்டு எடுத்துட்டார். இப்போ புரியுதுதான், சகல தேவதா சொரூபத்துலேயும் சுவாமி தான் இருக்கார், சொரூபமும் நானே அப்படிங்கிறார். சகல பிராணிலையும் நான் தான் இருக்கார். அது மாதிரி தான் லட்சுமி வந்து சாப்பாடு பண்ணினா ரொம்ப பிரமாதமாக சாப்பாடு பண்ணி எடுத்துன்னு போனாக்கா அவர் எறும்புக்கு, நாய்க்கு, பட்சிக்கு அதுக்கெல்லாம் தான் போட்டார். வந்து சகல பிராணியில் சேதனத்துவமும் நான் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை வந்து சாந்தினிப்பு காலத்துலலாம் இது மாதிரி சொல்லலை. இப்போ ராமகிருஷ்ண காலத்துலேருந்து தான் இது மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆஸ் பிலோ ஆஸ் அபோவ் ஸோ பிலோ. குருவோட கிரேட்னஸை புரிஞ்சுக்கோ, அந்த ஸ்தாய்க்கு நீ போ. அந்த காலத்துலலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு சீட்டு கிடச்சி படித்தா ரொம்ப கிரேட்டு, அதுக்கு மதிப்பும் ஜாஸ்தி. இப்போ வந்து ஐடி கம்ப்யூட்டர் தான். இப்போ வந்து சர்வ வியாபத்துவம், சர்வ சமர்த்துவம் எல்லாமே இருக்குது. குருவிடம் எப்பயான்னு கேட்டியா? நீ எப்போ பார்த்தாலும் போய் என்ன கேட்குற, எனக்கு அதை கொடு, எனக்கு அது பண்ணு, எனக்கு அது பண்ணுன்னு உனக்கு வெக்கமாக இல்லை? இது அந்த அளவுக்கு நீ ரொம்ப நீச்ச ஸ்திதியில் தான் இருக்க. மற்ற வாழ்க்கைன்னு என்னைக்காவது ஏதாவது நீ கேட்டிருக்கியா? உன்னோட நேரோ மைண்டு மாற்றிக்கும். மற்ற வாழ்க்காக நீ ப்ரே பண்ணிருக்க என்னைக்காது? குரு வந்து சர்வ ஜனீனமானவர். அவர் உன்னோட ஆலோசனையை விஸ்தரிப்பு செஞ்சுக்கோ, உன்னோட ஜீவன விதானத்தை மாற்றிக்கோ. ஹோட்டலில் சாப்பிடுவது கலந்து எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடு. எல்லாரும் பெரிய மனுஷாலும் சாப்பாட்டோட தான் அதை முடிக்கிறா இந்த ஃபங்க்ஷனை. எல்லாரோடையும் கலந்து சாப்பிடு, வீட்லேயும் கலந்து சாப்பிடு. கலு சங்கிஹி அப்படின்னு சொல்கிறார் மாஸ்டர். குரூப்பில் தான் எஃபெக்ட் இருக்குது. இப்போ வந்து எல்லா அசோசியேஷன் அதெல்லாம் வந்திருக்கு. ஃபேமிலி கூட தான் நீ சேர்ந்து சாப்பிடு. இதையே நீ டெவலப் பண்ணிக்க மாட்டேங்கிற. அது வராத வரைக்கும், எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடாத வரைக்கும் எந்த குருவும் உனக்கு சகாயப்பட மாட்டா. பிடிச்சதா பிடிக்கலையான்னு அந்த ரூல்லாம் இங்கே இல்லை. கலந்து சாப்பிடணும், அவ்வளோதான். இது வந்து வீட்டில் தாரித்திரத்தை பார்க்க முடியாது. கலந்து சாப்பிட்ற வீட்டில் சுபிட்சமாக இருக்கும், எல்லாமே நன்னா அபிவிருத்தியாக இருக்கும். தனியாக சாப்பிட்டா தான் தாரித்திரியம். சௌரியப்படல அப்படி எனக்கு இப்போ கலந்து சாப்பிட முடியல அப்படின்னா ராத்திரி 1 மணிக்கு சாப்பிடு, இல்லைன்னா 7 மணி 5 மணிக்கு கலந்து சாப்பிடு எல்லாரோடையும். குரூப் லிவிங் டைம் ஈஸி, குரூப் லிவிங் தான் ரொம்ப முக்கியம். ஆகாரத்தில் க்ரீன் வெஜிடபிள் 50% இருக்கணும், லஞ்சுலேயும் டின்னர்லேயும். மார்னிங்கில் 100% இருக்கணும். எனக்கு இது பிடிக்கல மாஸ்டர்காரு, அப்போ ஆகாரத்தை மாற்றிக்கோ, பழக்கிக்கோ. உனக்கு வந்து சூரிய விஞ்ஞானம், சூரிய கிரண விஞ்ஞானம் கிடைக்கும், குரு சேதனத்துவம் உனக்கு கிடைக்கும். இதை உன் மூளையில் நன்னா பதிய வச்சுக்கோ. ஆகார நியமம் ஃபாலோ பண்ணாமல் எதுவுமே உனக்கு வராது. குரு அனுகிரகம் வரணுன்னா நீ ஆகார நியமம் ஃபாலோ பண்ணணும். டாக்டர்கிட்ட போகிறேன், டாக்டர் வந்து உப்பு சாப்பிடாத அப்படிங்கிற, அப்புறம் அனாவசியமாக எப்படி கற்றுன்னு கத்துற. அப்போ வந்து அப்புறம் ஒரு ரேடியோ சொல்லிவிடுவேன், எனக்கு பிபி இருக்குமா டாக்டர், அதனால தான் நான் அப்படி கத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இது ஒரு சாக்காக போயிடுது. டாக்டர் வந்து உப்பு சாப்பிடாத அப்படின்னாக்க, நான் இந்து உப்பு சாப்பிடவா இன்னொரு உப்பு சாப்பிடவான்னு நீ கேட்குற. நீ உனக்கே கன்செஷன் போட்டுக்கிற. அப்போ நீ அடுத்த தடவை போனான்னா அவருக்கு அதில் இன்னும் பவர்ஃபுல் மருந்தாக கொடுப்பார். உன் மூர்க்கத்தனத்தை மாற்றிக்கோ. அவர் கன்செஷன் கேட்காத. குரு சொன்ன பேச்சை கேளு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணணுங்கிற எண்ணம் வரணும். உனக்கு குரு கிரேஸ் கிடைக்கணுன்னா குரு சொல்கிறபடி கேட்கணும். இங்கே வந்து சஹஸ்ரநாமா பாராயணம் பண்ணுறதை விட நாமாவளி சொல்லி ஓம் நமகங்கிறத சொல்லு. ஸ்லோகமாக படிக்காமல் அதை மாதிரி சொல்லு. இதில் வந்து நிறைய மாறுதல் கிடைக்கும். சாப்பாடும் நிறைய மாறுதல் பண்ணும்போது இந்த 10 நாள்லேயே உனக்கு நிறைய வித்தியாசம் கிடைக்கும். துர்கா சக்தி எப்படி வந்தது?
எல்லா தேவதைகளுடைய சேர்ந்த சக்தி தான் துர்கா சக்தி அவதாரணம் ஆச்சு. குரூப் ஆக்டிவிட்டி கலைஞ்சி செஞ்சாதான் குருவிற்கு இஷ்டம். வீட்டில் செஞ்சுட்டு நான் வீட்டில் பூஜை செஞ்சுட்டு இங்கே வரேன், நான் வீட்டில் எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வரேன் அப்படின்லாம் சொல்லாத. நீ இதுலேருந்து எப்போ வருவ? 5000 வருஷமாக நீ இது தான் செய்கிற. குரூப் பண்டிகைன்னா குரூப்பாக செய்கிறது தான். நீ தனியாக செய்கிறது வந்து ராட்சசத்தன்மம். இதை முதல்ல புரிஞ்சுக்கோ. எல்லாருக்கும் செய்கிற வேலை உனக்கும் நல்ல பலன் கிடைக்கும். முதல்ல செய்ய ஆரம்பி. தச அவதாரமும் உன் உடம்புல பிரக்கிரியும் சரீரத்தில் நடக்கிறத நீ பார்ப்ப. பாத்தியதை என்னோட இது அதை பார்க்குற அது எப்படி பார்க்கணும் என்னங்கிறத சொல்ல வேண்டியது என்னது. மச்சாவதாரம் நம்ம உடம்புலையே இருக்கு. சரீரத்தில் உள்ளதை பற்றி தான் நான் சொல்கிறேன். சரீரத்துலேருந்து வெளியில் வைக்கிறத பற்றி எதுவுமே சொல்லலை. நம்ம உடம்புல 70 பாகம் ஜலம்தான் இருக்குது. ஒரு சின்ன ஃபிஷ்ஷு அது வந்து கமண்டலத்தில் இருக்குது, அப்புறம் வந்து குளத்தில் இருக்குது, அது சமுத்திரத்தில் இருக்குது. சரி, இன்றைக்கி வந்து சர்க்கரை அந்த அந்த மீன் வந்து நம்ம உடம்புல இது பிளட்டில் அந்த எலும்புக்கும் போனுக்கும் நடுப்புற அந்த ஒரு மஜ்ஜையில் எல்லா இடத்துலையும் அந்த மீன் இருக்குது. அந்த ஆக்டிவிட்டியை நல்லா புரிஞ்சுக்கும். இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். நியூரோ எலக்ட்ராமீட்டர் இன்னும் சரீரத்தில் இருக்குது. எப்படி அப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கிறத தொட்டால் உடனே கூலாகிடும். இது வந்து இது அனுபூதி சின்ன இதுதான். மீன் மாதிரியே தான் இருக்கும். கடலில் எல்லாத்துலேயும் இருக்கிறதா மாதிரி தான் நம்ம உடம்புலையும் இருக்குது. பிரெயின்லேயும் அப்படி தான் இருக்குது. க்ரீன் அது 11 நியூரோ மீட்டர் தான் நம்ம உடம்புல தெரியறது. 5 இந்திரியம் இஷ்டப்படி வேலை செய்கிறது. மூக்கு, சுவாதிஷ்டானம், ருச்சி, கண், அநாகதம் வந்து ஸ்பரிசம். இதெல்லாம் நம்ம சொல்கிறபடி கேட்குறது. நான் சொல்கிறபடி கேட்கல மாஸ்டர் அப்படிங்கிற நீ உன் உடம்புல இருக்கிற இந்திரியத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. என் புள்ள என் பேச்சை கேட்கல, என் பொண்ணு என் பேச்சை கேட்கலங்கிறது. உன் சரீரத்திலே உன் பேச்சை கேட்கலன்னா மற்றவா உன் பேச்சை கேட்க மாட்டா. இதுக்கு வந்து என்ன பண்ணணும்? மீன் வந்து ஒவ்வொரு கணத்துலேயும் இந்த சின்ன சின்ன மீன் இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற சரீரத்தில் மூலாதாரத்தில் இருக்கிற மாதிரி தான் எல்லாரோட மூலாதாரத்துலேயும் எல்லாரோட உடம்புலையும் இருக்குது. டாக்டர் வந்து ஒரு ஹார்ட்டை ஆப்ரேஷன் பண்ணி எப்படின்னு தெரிஞ்சால் எல்லாரோட ஹார்ட்டும் தெரியறதில்ல. அப்போ எல்லாருக்கும் தனியாக பண்ணணும், அப்போ தான் தெரியும் அப்படிங்கிறாளா? இல்லையே. முதல்ல உனக்கு அகங்காரம் மமகாரம் போகணும். அதான் சாய்பாபா ஸ்ரத்தா சபூரிங்கிறார். பஞ்ச தன்மாத்திரை மீது ஆதிபத்தியம் வேணும். பாபா ஏன் அவரே உட்கார முடியாது சொல்கிறார்? எழுந்திருக்கல. ஒரே சேதனத்துவம் எங்கேயுமே நடக்காது. நீ தெரிஞ்சுக்கோ. அகண்டமாக பாராயணம் நடக்கணும். இந்த இடத்துல அகண்ட பாராயணத்தில் நிறைய சேதனத்துவம் வியாபிக்கிறது. நீயா தெரிஞ்சுக்கிறியா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். இல்லை அவர்கிட்ட ஒரு குட்டு வாங்கி தான் தெரிஞ்சுக்கிறியா? அதுவும் விசேஷம். தலையில் குட்டு குட்டுறதுக்கு சாய்பாபா வெங்கையா சாமியெல்லாம் நன்னாவே போடுவா. அவள் ஒரு குட்டு குட்டினா நன்னாவே இருக்கும். அகங்காரங்கிறது நான் பண்ணினேன், நான் தான் பாராயணம் பண்ணேன், நான் எதோ செஞ்சேன் அப்படிங்கிற அந்த அகங்காரம் உன்னை விட்டு போனால்தான் நல்லது. அவர் உனக்கு அனுகிரகம் பண்ணாதான் நீ செய்ய முடியுது. அவர் உனக்கு அனுகிரகம் பண்ணலைன்னா நீ செய்ய முடியாது. மமக்காரம், நான் வாடு, நான் எங்கள் மனுஷா அப்படின்னு கேட்காத. உன்னோட அற்புத சக்தி உனக்கு தெரியல. நீ எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு எல்லாரும் என்னாங்கும்போது அதில் எல்லாருக்குமே உனக்குமே நல்லது கிடைக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல அக்னியில் குழந்தை கையை நீட்டுறது அப்படின்னா அப்போ பாபாவுக்கு தெரியலையா? உடனே அவர் பாபா கையை இது பண்ணலையா? பாபாவுக்கு என்னமாதிரி ஆகுமோன்னு அந்த மாதிரி கவலைப்படாத. அவரோடக்கு எல்லாமே தெரியும். உன்னோட நல்ல குணத்தையும் கெட்ட குணத்தையும் புரிஞ்சுக்கோ. உன்னோட நல்ல குணத்தை கெட்ட குணத்தை நீ உனக்கு புரியாமல் இருக்கிறதுனால தான் நீ அவருக்கு சமர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. உன்னோட பாத்தியதையை எக்காரணம் மட்டும் விட்டு கொடுக்காத. அதை உன்னை விட நன்னா செய்ய முடியாது. அப்படி பர்ஃபெக்டாக பிரமாதமாக செய்ய. ஆகார நியமம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணு. எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடு.
மேரேஜஸ்க்கெல்லாம் போனால் நீ நிறைய சாப்பிடு, நன்னா சாப்பிடு. அதனால தான் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீங்கிறது அதிகமாகும். இப்போ ஆசிரமத்துக்கெலாம் வந்தால் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட வந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பெல் அடித்து சாப்பிடவா சாப்பிடவா சாப்பிடவான்னு சொல்கிறாம்படி வச்சுக்காத. அந்த இதனாலெல்லாம் 7 சக்கரமும் நன்னா அவேக்கன் ஆகி உனக்கு ஆத்தியாத்மிகத்தில் நன்னா முன்னாடி போகிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஜெய குருதேவ்.